வைப் கோடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒன் டேலே நம்மளால ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ண முடியும். மைக்ரோ சாஸா இருக்கட்டும், சாஸா இருக்கட்டும். ஆனா அது எல்லாமே ப்ரொடக்ஷன்ல செக்யூரா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். ஏஐ பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக்னால உங்க கஸ்டமருடைய டேட்டா, முக்கியமான அதாவது சென்சிட்டிவான டேட்டா, அது மட்டும் இல்ல உங்களோட பர்சனல் ஏபிஐ கீஸை கூட எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா சான்ஸ் இருக்கு. இது கரண்டா மார்க்கெட்ல நடந்துட்டும் இருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஆக்சுவலா ஏஐ வச்சு பில்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல எப்படி செக்யூரிட்டி டெஸ்ட் பண்றது, அது மட்டும் இல்ல வல்னரபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா ஸ்கில்லும் இருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி கிளாட வச்சே நம்ம செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ்லாம் அரெஸ்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணிட்டு ரைட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆகும். அண்ட் மிஷின் லேர்னிங் ஃப்ரம் த ஸ்கிராச் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற செக்யூரிட்டி கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்தென்டிகேஷன். நீங்க பில்ட் பண்ற எல்லா ஆப்லயுமே இந்த ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இதுதான் வந்து ஒரு எந்த யூசர் லாகின் பண்ணணும், யாருக்கு என்ன அக்சஸ் போகணும் அப்படிங்கறத டிசைட் பண்ற ஏரியா. இப்போ இதுல நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ற மாதிரி வச்சிருக்கலாம், இல்ல இமெயில வந்து யூசர் நேமா வச்சுக்கலாம். அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்க ஒரு சம் செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டு 12 லெட்டர்ஸ் இருக்கணும், 13 லெட்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸுமே நீங்க அப்ளை பண்ண முடியும். ஆனா இது ஆட்டோமேட்டிக்கா பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணாது. சோ இந்த இடத்துல ஆத்தென்டிகேஷனை செக்யூர் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட ஏஐ கிட்ட நீங்க சொல்லணும். அது மட்டும் இல்ல, நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஜிமெயில் பாஸ்வேர்ட் வச்சுக்கிறதுக்கு பதிலா சைன் இன் வித் கூகுள் ஆப்ஷன் கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்றதுனால நீங்க வைப் கோட் பண்ணி பில்ட் பண்ற அப்ளிகேஷன்ல ஆத்தென்டிகேஷன் ரொம்ப ரொம்ப செக்யூராவே இருக்கும். சோ இந்த இடத்துல ஹேக்கர்ஸ் என்ன பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, செஷனை வந்து ஹைஜாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்களோட ஆத்தென்டிகேஷன்ல DDoS அப்படிங்கிற ஒரு அட்டாக் மூலமா ரேட் லிமிட்டிங் ஹிட் பண்ணவும் வைப்பாங்க. சோ இதனால உங்களோட ப்ராடக்ட்டோட சர்வர் டவுன் ஆறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கு. சோ இந்த ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை டேக்கிள் பண்றதுக்கு நீங்க சைன் இன் வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஆத்தரைசேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. அதாவது ஆத்தென்டிகேஷனும் ஆத்தரைசேஷனும் டிஃபரெண்ட் கிடையாது, ரெண்டுமே வேற வேற. இப்போ ஆத்தென்டிகேஷன்ங்கிறது எந்த பிளாட்ஃபார்மோ இல்ல எந்த சோர்ஸ் மூலமா வந்து நம்ம லாகின் பண்றோம் அப்படிங்கிறது, வெதர் சைன் இன் வித் கூகுளா இல்ல யூசர் நேம் பாஸ்வேர்டா அப்படிங்கிறது. ஆனா ஆத்தரைசேஷன்ங்கிறது ஒரு ப்ராடக்ட்ல மேனேஜர் அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கும், அதே மாதிரி கீழே எம்ப்ளாய் அப்படிங்கிற ஒரு லாகின் இருக்கும். இப்போ மேனேஜருக்கு என்னென்ன விசிபிளா இருக்கு, அதுல அதே விசிபிலிட்டி நம்மளோட எம்ப்ளாய்க்கும் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. சோ அப்ப எம்ப்ளாய்க்கு என்னென்ன பேஜ் அக்சஸ் இருக்கணுமோ அந்த அக்சஸ் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். இததான் ஆத்தரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணும் அப்படின்னா, புரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு மிஸ்டேக் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இதனால மேனேஜருக்கு இருக்கக்கூடிய எல்லா விசிபிலிட்டியும் ஃபங்க்ஷனாலிட்டியும் எம்ப்ளாய்க்கும் வரதுக்கு நிறையவே பக்ஸ் வந்து இருக்கு. இது ரீசெண்டா நிறைய பேர் பில்ட் பண்ணவங்க, ஏஐ வச்சு பில்ட் பண்ணவங்க ரிப்போர்ட்டுமே பண்ணிருக்காங்க. சோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம புரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த வல்னரபிலிட்டியை வந்து தடுக்கணும். இந்த ஆத்தரைசேஷன் இஷ்யூ காமனா வந்து எல்லா ப்ராடக்ட்லயுமே நடக்கிற ஒண்ணு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்புட் வேலிடேஷன். இந்த செக்யூரிட்டி இஷ்யூ இப்ப கரண்டா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா ப்ராடக்ட்லயுமே இருக்கு. நான் வந்து அவங்களுக்கு இதை ரிப்போர்ட்மே பண்ணிருக்கேன். அது என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட அப்ளிகேஷன்ல சம்வேர் வந்து ஒரு இமேஜையோ ஒரு டெக்ஸ்டையோ ஒரு ஆடியோ ஒரு வீடியோ இதை வந்து இன்புட்டா வாங்குவீங்க. அது இன்புட்டா வாங்குறப்போ அதுக்கு யாருமே வந்து வேலிடேஷன் செட் பண்றது கிடையாது. ஆக்சுவலா ஏஐ வச்சு பில்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வேலிடேஷன் அதுவாவே செட் பண்ணாது. இதனால இந்த இடத்துல என்ன அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, செக்யூரிட்டி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் சொல்லுவோம். அதே மாதிரி CXX அப்படிங்கிற ஒரு மெத்தட்லயும் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களோட சர்வர் கிராஷ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு வீடியோ ஃபைல் அப்லோட் பண்ணி வாங்குற இடத்துல ஒரு வேலிடேஷன், அதாவது மினிமம் ஒரு 25 MBக்கு உள்ள இருந்தாதான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வேலிடேஷன் செட் பண்ணாம விட்டீங்கன்னா, இப்போ 1 GB இருக்கக்கூடிய வீடியோ ஃபைல் அவங்க அப்லோட் பண்ணாங்கன்னா உங்களோட சர்வர் அதை தாங்க முடியாம உங்க ஆப்பே கிராஷ் ஆயிரும். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு செட் ஆஃப் ஃபார்மட் இன்புட்ஸ் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னா அது மட்டும் தான் அக்செப்ட் பண்ற மாதிரியும் நீங்க வேலிடேஷன் செட் பண்ணணும். அது இல்லாம பண்ணீங்கன்னா இன்ஜெக்ட் ஆகி இருக்கிற ஃபைலை கூட உங்களோட அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணி உங்க அப்ளிகேஷன்ல இருக்க மொத்த டேட்டாவுமே திருடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. சோ இதை சரி பண்றதுக்கு நம்ம இன்புட் கொடுக்கிற எல்லா இடத்துலயுமே வேலிடேஷன் செட் பண்ணிட்டா மட்டும் போதும், இந்த இஷ்யூவை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் மேனேஜ்மெண்ட். இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றீங்க, பின்னாடி ஒரு ஏஐ ஃபீச்சர் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா .env அப்படிங்கிற ஃபைல்ல இருந்து உங்களோட API கீஸ், கூகுள் ஐடி, கூகுள் சீக்ரெட் கீ இது எல்லாமே லோட் பண்ணுவீங்க. ஆனா ஏஐ வச்சு பண்ணும்போது என்ன பண்ணும்னா, இந்த API கீஸை உங்களோட கோடிங்ல ஹார்ட் கோட் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இதனால என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஹார்ட் கோட் பண்ணிட்டாங்கன்னா
நான் நினைச்சேன்னா உங்க ப்ராடக்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க அந்த ஏபிஐக்கு என்னால எடுத்து யூஸ் பண்ண முடியும். இதனால நான் யூசேஜ் பண்ணதுக்கு நீங்க பில் கட்டுற மாதிரி வந்துடும். இந்த இஷ்யூ நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. எனக்கு இதை ரிப்போர்ட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏஐ வச்சு பில் பண்றீங்கன்னா மேக் என்ஷூர் உங்களோட ஏபிஐ கீஸ் எல்லாமே .env அப்படிங்கிற ஃபைல்ல ப்ராப்பரா சேவ் ஆகி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது, அதாவது உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாமே பக்காவா மேனேஜ் ஆயிருக்கும். ஃபிஃப்த் இருக்கக்கூடிய மெயின் செக்யூரிட்டி ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா SQL இன்ஜெக்ஷன். இந்த SQL இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஏஐ வச்சு பில் பண்ற ப்ராடக்ட்ல இதை வந்து டெஸ்ட் பண்ணாமே நிறைய பேர் ப்ரொடக்ஷனுக்கு போயிடுறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்க டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா, அது மட்டும் இல்ல ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா எல்லாமே நீங்க ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. இத மத்த வெளியில இருக்க ஹேக்கர்ஸ் எல்லாமே இன்ஜெக்ட் பண்ணி உங்க டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இது மட்டும் கிடையாது, அவங்க நினைச்சாங்கன்னா உங்களோட டேட்டால இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேபிளையுமே டெலீட் பண்ண முடியும். அப்படி டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அது உங்க ப்ராடக்ட் தான் பெரிய லாஸ். இந்த டெக்னிக் நேம் தான் நம்ம SQL இன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம ஏஐ கிட்டயே SQL இன்ஜெக்ஷனுக்கு செப்பரேட்டா ஸ்கில் ஆட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ண சொல்லணும். அது டெஸ்ட் பண்ணிட்டு அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா SQL இன்ஜெக்ஷன் அட்டாக்மே பண்ணும். அப்படி பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா நீங்க ப்ரொடக்ஷன்ல SQL இன்ஜெக்ஷன்ல இருந்து சேஃபாவே தப்பிச்சுக்க முடியும். அதை எப்படி பண்றதுங்கிறத இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் சொன்ன இந்த 5 கான்செப்ட்டுமே வந்து நம்ம யாரை யூஸ் பண்ணி பண்ண போறோம்னா கிளாட் வச்சு தான் பண்ண போறோம். ஸோ கிளாட் கோட்ல இப்போ ரீசெண்டா வந்து 2 புது அப்டேட் வந்திருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கைடன்ஸ், இன்னொன்னு செக்யூரிட்டி டெஸ்ட். இதை வச்சு நம்ம பில் பண்ற ப்ராடக்ட்ல எப்படி வந்து செக்யூரா இருக்கிறது, வல்னரபிலிட்டி டெஸ்ட் எப்படி பண்றது, வல்னரபிலிட்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா அதை எப்படி அரெஸ்ட் பண்றதுங்கிறத இப்போ நம்ம லைவாவே வந்து செஞ்சு பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்க பார்க்குற இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 2 பிளகின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளகின். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா செக்யூரிட்டி கைடன்ஸ் பிளகின் அண்ட் செகண்டா இருக்கிறது கிளாட் செக்யூரிட்டி பிளகின். இந்த ரெண்டையுமே வந்து நம்மளோட கிளாட் கோட்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம கோட் பேஸே கம்ப்ளீட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணலாம். அது எப்படி பண்றதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ செக்யூரிட்டி கைடன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய நீங்க பைத்தான் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ இந்த பேக் எண்ட்ல எது யூஸ் பண்ணியிருந்தாலும் .env ல உங்களுடைய சீக்ரெட்லாம் என்ன பக்காவா இருக்கா, அதே மாதிரி SQL இன்ஜெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா பில் பண்றதுக்கு முன்னாடியே சஜஸ்ட் பண்ணிடும். இதனால கிளாட் கோட் உங்களுக்கு பில் பண்ற ப்ராடக்ட்டை செக்யூராவே பில் பண்ணும். ஸோ இது வந்து பில் பண்றதுக்கு முன்னாடி இருக்க ஃபேஸ் நீங்க அப்ப யூஸ் பண்ணணும்னா இந்த செக்யூரிட்டி கைடன்ஸ் அப்படிங்கிற பிளகினை யூஸ் பண்ணி ஃபுல்லா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா கிளாட் செக்யூரிட்டி பிளகின். இந்த பிளகின் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நீங்க கோட் ரைட் பண்ணிட்டீங்க, ஓகேவா, உங்களோட கம்ப்ளீட் கோட் பேஸ் இருக்கு, நீங்க ஏஐ வச்சு ரைட் பண்ணீங்களோ இல்ல மேனுவலா பண்ணதோ இருக்கோ, இதை நீங்க கம்ப்ளீட்டா செக்யூரிட்டி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளகின் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுல இன்பில்ட்டா ஒரு கோட்ல என்னென்ன ஃபிக்ஸ் இருக்கணும், ப்ரொடக்ஷன் போகணும்னா என்னென்ன செக்யூரிட்டி டெஸ்ட் நடக்கணுங்கிறத பிளகினாவே வச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து நீங்க மேனுவலா டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பிளகினை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு அதுக்கான ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம கோட் பேஸை கம்ப்ளீட்டா அதை அனலைசிஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிப்போர்ட்டாவே ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி இதை வச்சு நம்ம கோட் பேஸ்ல செக்யூரிட்டி டெஸ்ட் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா செக்யூரிட்டி கைடன்ஸ் அப்படிங்கிற இந்த பிளகினை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த கமெண்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காப்பி பண்ணிடுறேன். பண்ணிக்கிட்டு என்னோட VS கோட்ல நான் ஸ்கிராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செர்டைன் டைப் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ இந்த ப்ராடக்ட்ல தான் நான் என்ன பண்ண போறேன்னா செக்யூரிட்டி கைடன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி டெஸ்ட் ரெண்டுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறேன். கிளாட் டேஞ்சரஸ்லி ஸ்கிப் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ் சொல்லி இடையில கேட்காது. நான் சஜஸ்ட் பண்றது இது யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா அந்த செக்யூரிட்டி கைடன்ஸ் அப்படிங்கிற இந்த பிளகினை தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். இதுக்கு நான் இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த கமெண்ட்டை மட்டும் பேஸ்ட் பண்றேன். ஸோ இந்த கமெண்ட் போட்ட உடனே கிளாட் பிளகின்ஸ் அஃபிஷியல் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வரும். இதே இஷ்யூ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் தி அதை அப்படியே காப்பி பண்ணி இதுகிட்ட கொடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்து அதில் இருக்க பிளகின்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளா இருக்கும், ஓகேவா. ஸோ நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டு பிளகின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்தேன்னா இப்போ கிளாட் பிளகின் அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி கைடன்ஸ் அப்படிங்கிற பிளகினை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளாட் பிளகின்ஸ் அஃபிஷியல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒன்ஸ் இது பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து அப்டேட் பண்றதா இருந்தா பண்ணிக்கங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்டேட் பண்ணிக்கிறேன். அதனால இந்த அப்டேட் கமெண்ட்டுமே வந்து நான் கொடுத்துட்றேன். அண்ட் இது அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் நம்ம வந்து நம்மளுடைய செக்யூரிட்டிக்கு தேவையான இந்த பிளகின், அதாவது செக்யூரிட்டி
செக்யூரிட்டி கைடன்ஸ் அப்படிங்கிற பிளகின். ஸோ இந்த பிளகின்கான கோடு இங்கே இருக்கும். இது ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க, பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கைடன்ஸ் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆயிருச்சு. இதை ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதை ரீலோட் பண்ணணும். அதுக்கு நீங்க ரீலோட் பிளகின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பிளகின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ரீலோட் ஆயிரும். ரீலோட் ஆனதுக்கு அப்புறம் இது எல்லாமே ரெடி ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் த செக்யூரிட்டி கைடன்ஸ் plugin to set a security and vulnerability guidance check for this கோட் அப்படின்னு சொல்லி நான் போறேன். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கைடன்ஸ் வந்து செட் பண்ணும். நான் இப்போ ஆல்ரெடி இது டெவலப் பண்ணிட்டேன். இப்போ டெவலப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கைடன்ஸை செட்டப் பண்ணிட்டு இந்த கைடன்ஸை வச்சு நீ பில் பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து என்னென்ன கைடன்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத அந்த பிளகின்ஸ்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு நம்மளோட ஆப் டேட்டா வந்து திருடு போகாம இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சர். இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஆல்ரெடி ரைட் பண்ண கோடை வந்து இப்போ எப்படி செக்யூரிட்டி டெஸ்ட் பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ என்ன சொல்லுதுன்னா நோ எக்ஸிஸ்டிங் கைடன்ஸ் ஃபைல் ஐ வில் கிரியேட் ஒன் அப்படிங்கறத சொல்லுது. சோ இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கைடன்ஸ் ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணும். அந்த கைடன்ஸ்ல தான் செட் ஆஃப் செக்யூரிட்டி ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் படி தான் இனி நான் வந்து ஏதாவது கோட் டெவலப் பண்ணுன்னு சொன்னேன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் டெவலப் பண்ணும். அதனால வந்து உங்க ப்ராடக்ட் செக்யூரா இருக்குமானா எஸ் 99% வந்து செக்யூரா தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு நம்மளோட கோட் பேஸ் அனலைஸ் பண்ணி இது என்ன பண்ணிருச்சுன்னா செக்யூரிட்டி கைடன்ஸ் ஃபைல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த ஃபைலை நீங்க எங்க பார்க்கலாம்னா இங்க .cloud அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள cloud செக்யூரிட்டி கைடன்ஸ் சொல்லி இருக்கும். இப்போ இதுதான் நம்மளுடைய டெவலப் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கான கைடன்ஸ். இப்போ இனிமே நான் கோட் ரைட் பண்றேன்னா இந்த கம்ப்ளீட் கைடன்ஸை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு என்ன பண்ணும் cloud வந்து கம்ப்ளீட்டா கோட் ரைட் பண்ணும். இதனால என் ப்ராடக்ட் வந்து 99% வந்து செக்யூரா தான் இருக்கும். இப்போ கைடன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ண கோட்ல ஏதாவது வல்னரபிலிட்டி செக் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அப்போதான் நம்ம இந்த செகண்டா இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளகினை நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அதுதான் Cloud Security Plugin. இந்த Cloud Security Plugin உடைய இன்ஸ்டால் கமெண்ட் இதுதான். இதுக்கான லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இதை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிட்டு இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய பிளகின் அதாவது Cloud Security அப்படிங்கிற பிளகின் வந்து எனக்கு எனேபிள் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஜஸ்ட் ரீலோட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா அனலைஸ் யூசிங் Cloud Security Plugin analyze my current code base and give me a security and vulnerability check report அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா அந்த பிளகினை யூஸ் பண்ணி என்னோட கரண்ட் கோட் பேஸை அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து இப்போ நமக்கு இதெல்லாம் வந்து ஃபிளாகா இருக்கு, இதெல்லாம் வந்து சரி பண்ணணும்னா அதை திரும்ப நான் அதுக்கிட்டே சொல்லி சரி பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கான ரிப்போர்ட்டை மட்டும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு வந்து 7 ஏஜென்ட் வந்து இப்போ அனலைசிஸ் பண்ணி அனுப்பியிருக்கு. 7 ஏஜென்ட் வந்து பேரலா ரன் ஆகுது நம்மளோட கம்ப்ளீட் கோடை அனலைசிஸ் பண்றதுக்கு. ஸோ இப்போ என்ன கேட்குதுன்னா லெவல் கேட்குது. அதாவது உங்களோட செக்யூரிட்டி வந்து மீடியம் லெவலில் இருக்கணுமா, லோ லெவலில் இருக்கணுமா, ஹை லெவலா, மேக்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து இப்போதைக்கு மீடியம் அப்படிங்கிறத மட்டும் கொடுக்குறேன். ரிப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதுமா இல்ல பேட்ச் ஃபைல்ஸையும் வந்து நான் உங்களுக்கு தரவா அப்படின்னா எனக்கு வந்து இப்போதைக்கு ரிப்போர்ட் மட்டும் கொடு அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட்ல வந்து நம்மளோட ஏஜென்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதோடைய நீங்க வந்து ரிவ்யூ பார்க்கணும் இப்போ என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு Cloud Security அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ Cloud Security அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இது வந்து கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குன்னு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா Cloud Security வந்து நம்மளுடைய இந்த பர்டிகுலர் எம்டி ஃபைலில் வந்து ஸ்கில் ஆட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு நியூ செஷன் கிரியேட் ஆகி அந்த செஷனில் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட கோடை வந்து கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னென்ன செக்யூரிட்டி வர வாய்ப்பு இருக்கு, செக்யூரிட்டி இஷ்யூ வர அப்படிங்கிறத. ஸோ இது வந்து ஒன்ஸ் முடிச்சுட்டு நமக்கு அந்த ரிப்போர்ட்டை தரட்டும். ஓகே, இப்போ உள்ள இருக்கக்கூடிய கோர் ஃபைல்ஸை வந்து எனக்கு அனலைசிஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு 3 சஜஷன்ஸ் வந்து கொடுத்திருக்கு. என்னன்னா இதெல்லாம் மட்டும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுல எல்லாமே வந்து பேட்ச் ஒர்க் நீங்க பண்ணியே ஆகணும் அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்லியிருக்கு. என்னன்னா இன்ஜஸ்ட் அட்மின்லயும் அதே மாதிரி வெரிஃபிகேஷன் வந்து ப்ராப்பரா இந்த இடத்துல சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகல, வெரிஃபிகேஷனுமே வந்து நீங்க இது பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கொடுத்திருக்கு. சோ இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாவே நீங்க பண்ணலாம். அண்ட் இந்த பிளகின் பத்தி நீங்க இன்டெப்தா உள்ள கத்துக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த 2 டாக்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுல இதை தாண்டி கோடை மட்டும் ரிவ்யூ பண்றதுக்குமே இருக்கு. அதே மாதிரி நம்ம CI/CD பைப்லைன் செட் பண்றதுமே வந்து கம்ப்ளீட்டா கிளாடை யூஸ் பண்ணியே பண்ண முடியும். ஸோ அதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதுக்குமே வந்து செப்பரேட்டா டெடிகேட்டட் வீடியோ போஸ்ட் பண்றேன். இப்போ இந்த ஓவரால் வீடியோல உங்களுக்கு எப்படி நம்மளுடைய கோடை ரொம்ப செக்யூரா வச்சுக்கிறது, அதே நேரத்தில் செக்யூரிட்டி அண்ட் வல்னரபிலிட்டி டெஸ்ட் நம்ம எப்படி கிளாடை யூஸ் பண்ணியே பண்றது அப்படிங்கிற கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். ஸோ நீங்க ப்ரொடக்ஷன்ல அப்ளிகேஷன்
கலெக்ஷன்ஸ் பில்ட் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்னோட ப்ராடக்ட்ஸ்ல கரண்டா இது எல்லாமே அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து நிறையவே எனக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ஏ ரிலேட்டட் கண்டென்ட் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஏ வித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.